இப்பொழுது இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் பலவீனப்பட்டு கொண்டே இருக்கிறீங்களா? உங்களோட சிந்திய எப்பொழுதுமே பலவீனத்தில் சத்துருவானவன் வைத்திருக்க திட்டம் போட்டுக்கொண்டே இருக்கிறானா? சொந்து போக வேண்டாம். ஒரே ஒரு காரியம், நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். அப்பொழுது நீங்கள் புதிய பலன் அடைவீர்கள். பிரியமானவர்களே, வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மரணித்த பிறகு எல்லாருமே பயந்தார்கள். இயேசுவின் போதனையை கேட்டுக்கொண்டிருந்த சீஷர்கள் எல்லாருமே நடுக்கத்தோடு இருந்தார்கள். ஆனால் இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வருவார். அப்பொழுது நீங்கள் எருசலேம், ஜூதேயா, சமாரியா, ஏன் உலகத்தின் கடைசி பரியந்தமும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. சில நேரத்தில் இந்த வார்த்தையை இயேசு சொன்ன பொழுது சீஷர்களே நம்பாமல் இருந்திருக்கலாம், விசுவசிக்காமல் போயிருக்கலாம். ஏனென்றால் அவங்கள் தங்களுடைய உயிரை எப்போ நாங்கள் பாதுகாப்போம் என்று தான் அவங்க யோசித்து கொண்டிருந்தாங்க. ஆனால் இயேசு சொன்னது போல பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது ஊற்றப்பட்ட பின்னர் எந்த சீஷர்கள் தங்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று பயந்தார்களோ அதே சீஷர்கள் தங்களுடைய உயிரை துச்சமாய் எண்ணி உலகத்தின் கடைசி பரியந்தத்துக்கும் அவர்கள் இயேசுவை சாட்சியாய் போய் அறிவித்தார்கள். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற பொழுது உண்டாகிற மாற்றம். நமக்கு அவர் பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை. அவர் பலவீனப்பட்டு கொண்டே இருக்கிற ஆவியை நமக்கு கொடுக்கவில்லை. அவர் தந்திருப்பது பரிசுத்த ஆவியானவர். அவரால் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு காரியம் பாருங்க. பேதுரு தன்னை கொலை செஞ்சு விடுவாங்கன்ற பயத்தில் இயேசு கிறிஸ்துவை மும்முறை மறுதலித்து சபித்தார். ஆனால் அதே பேதுரு பாரம்பரியம் கூறுகிறது, இயேசுவை சிலுவையிலே அறைந்தது போல தன்னை அறைய வேண்டாம், மாறாய் தலைகீழாய் என்னை சிலுவையிலே அறையுங்கள் என்று சொல்லி அவர் தலைகீழாய் சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார். எந்த பேதுரு சபித்தாரோ அதே பேதுரு எனக்கு இப்படித்தான் மரணம் வேண்டும் என்று துணிச்சலோடு என்று மரித்தார். தோமாவை பார்த்தீங்கன்னா உயிரோடு எழும்பின இயேசுவை கூட நம்பலை. ஆனால் இந்தியா வரைக்கும், தமிழ்நாடு வரைக்கும் வந்து இயேசுவை அறிவித்து அங்கே வேத பாரம்பரியம் கூறுகிறது, அவர் ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது தோமாவுக்கு பின்பதாய் வந்து ஈட்டியாலை குத்தி அங்கே மரித்து போனாரா? சிந்தித்து பாருங்கள், வார்த்தை எவ்வளவு உண்மை. இந்தியா வரைக்கும் தேவனுடைய சீஷர்கள் வந்தார்கள், புதுப்பலனோடு வந்தார்கள். இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய என்னென்னா, இயேசுவின் அங்கே மத்தியாவோட சேர்த்து 12 சீஷர்கள் இல்லை, யூதாஸ் வந்து விட்டார். அந்த 12 சீஷர்கள் இல்லை, ஜோவானை தவிர மிச்சம் எல்லாரும் இரத்த சாட்சியாய்த்தான் மரித்தார்கள் என்று அங்கே வரலாறு கூறுகிறது. இது எப்படி சாத்தியம்? ஆவியானவர் புது பலனை அவர்களுக்குள்ளே கொடுத்தார். இன்றைக்கு நாம் மறிக்கிற போகிற அளவுக்கு நமக்கு பாடுகள் இல்லை. பாடுகள், பிரச்சனைகள், பலவீனம் இருக்குது. ஆகவே பிரியமானவர்களே, தேவன் இந்த நாளிலும் உங்களோடு பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுக்கிற பொழுது உங்கள் பலவீனங்களில் புது பலன் அடைந்து நீங்கள் கழுகுகளைப் போல உலகத்தின் கடைசி பரியந்தமும் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்க முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.